ஸோ ஒரு பேங்கிங் ஆஸ்பிரன்ஸோட ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டை வந்து 2 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஒன்று, அவங்க இப்போ தான் பிகினராக இருப்பாங்க, அவங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன சிலபஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, ஏன்னா பேங்க் எக்ஸாமில் 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று மேக்ஸு, ரீசனிங்கு, பேங்கிங் அவேர்னஸ்ஸு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷு. ஸோ இந்த மாதிரி 5 சப்ஜெக்ட் இருக்குன்றப்போ ஒரு பிகினர் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா டாபிக்ஸையும், எல்லா சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ பேசிக்காக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? தென் இன்டர்மீடியட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், நிறைய மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இது காமனாக பண்ணுறது. தென் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 5த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. நமக்கு அந்த 5ல் ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், நமக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிரும், ஈஸியாக ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிருவோம், அந்த மாதிரி இருக்கும். சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். சில சப்ஜெக்ட் நம்ம ரொம்ப வீக்காகவும் இருப்போம். அப்போது நம்ம எதுக்கு வீக்காக இருக்குமோ அதுக்கு தான் அதிக டைம் கொடுக்கணும். அதை மறந்துடாதீங்க. நமக்கு ஈஸியாக இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த சப்ஜெக்டே உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்கானதில் ஃபர்தராக நீங்கள் ஸ்ட்ராங்காகி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதில் நம்ம வீக்காக இருக்குமோ அதுக்கு அதிகப்படியான டைம் கொடுக்கணும். அது அப்படி டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தான் நீங்கள் எக்ஸாமை அச்சீவ் பண்ண முடியும்.